ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, இப்போது நீ எதையுமே யோசிக்காம எல்லாத்தையும் என் சாயப்பா பார்த்துக்குவான்ற நம்பிக்கையோட ஓம் சாய்ராம்னு சொல்லிட்டு நிம்மதியாக தூங்கு. நாளை விடியல்ல நீ கண் விழிக்கும் போதே உனக்கான நல்ல செய்தி உன் செவிக்குளிர வந்து சேரும் என் செல்லமே. ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் உன் வாழ்க்கையை கடினமாக்கினாலும் இப்போ இந்த சாயப்பா உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையை எளிமையானதாக இனிமையானதாக மாற்றி காட்ட போறேன். நீ எப்போதும் எந்த விஷயத்தையும் யோசிச்சு குற்ற உணர்வோ கோபமோ வருத்தமோ இழப்போ நினச்சிக்க வேண்டாம். எந்த துரோகமாக இருந்தாலும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தாங்கிக்கிட்டு போராடிக்கிட்டு தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா உனக்கு உரிய நல்ல பலனை நான் கொடுப்பேன். மான அவமானங்களும் ஏமாற்றங்களும் தோல்விகளும் நிலைகுலைந்து போகச் செய்யும் உன் சூழ்நிலைகளும் என அனைத்தையுமே நான் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தரப்போறேன். உன் வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்களை எல்லாம் நீ மன உறுதியோடும் துணிச்சலோடும் பொறுமையோடும் நிதானத்தோடும் எதிர்கொள்ள கத்துக்கோ. உனக்கான எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? நீ யாருங்கிறத யோசிச்சு உனக்கான செயல்களை சரியாக செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. உன் மனசு சொல்றதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீன்னா நீ துன்பப்படத்தான் வேண்டும். மனசு எப்போதுமே கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை மட்டும்தான் உனக்கு ஞாபகப்படுத்தி அதை பற்றியே உனக்கு நினைவுபடுத்திக்கிட்டும் இருக்கும். அதனால கடந்த கால நிகழ்வுகளையும் நினைவுகளையும் தூக்கி போட்டுட்டு நிம்மதியாக வாழ்வதற்கு ஏற்றாற் போல நிகழ்கால விஷயங்களை சந்தோஷமாக எதிர்கொள்ள தயாராகு. உன் வாழ்க்கையில உன் பிரச்சனையை சரி செஞ்சு உனக்கான நல்லதை செய்யக்கூடிய உன் சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாம அமைதியாக நிம்மதியாக இருந்துட்டு போ. 4 பேர் நல்லா இருக்கணுன்ற நினைப்போட உன்னை சுற்றி இருக்கிற 4 பேருக்கு நீ உதவி செய்யும் போது அந்த 4 பேருக்கு நீ செஞ்ச உதவி 40 பேரின் மூலமாக உனக்கு கிடைக்கும்படி இந்த சாயப்பா உனக்கு பல மடங்கு புண்ணியத்தை அள்ளி கொடுப்பேன். ஆனால் எப்போதும் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சா நமக்கு நல்லது நடக்கும்னு எதிர்பார்ப்பை உனக்குள்ள வச்சுக்காத. எதிர்பார்ப்பு இருந்தா ஏமாற்றம் தான் மிஞ்சும். யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட உன் செயல்களை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. உன்னுடைய தோற்றமும் உணவு பழக்கமும் சுகாதாரமும் என அனைத்தையும் ரொம்ப சிறப்பாக கவனம் செலுத்தி வச்சுக்க பழகு. நல்லா நீட்டாரு, நல்ல உணவுகளை சாப்பிடு, சத்துள்ளதை சாப்பிட்டு சுகாதாரமாக சுற்றுப்புறத்தை வச்சுக்கிட்டு வாழ்க்கைய நீ ரொம்ப அழகா வாழணும்னு இந்த சாயப்பா ஆசைப்படுற என் செல்லமே. உன் மனசுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை நீ வச்சுக்க வேண்டாம். நீ எவ்வளவு உயர்வான எவ்வளவு வெற்றிகரமான சிறப்பான பிள்ளைன்னு இந்த சாயப்பா எனக்கு தெரியும். உன் மனசுல தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சுன்னா காசு பணம் அந்தஸ்து அங்கீகாரம் எவ்வளவு இருந்தாலும் உன்னால வாழ்க்கையில ஜெயிக்க முடியாம போயிடும். எப்போதுமே தன்னம்பிக்கையோட தைரியமா தலநிமிர்ந்து வாழ பழகு. உன் நல்ல மனசுக்கு கண்டிப்பா உனக்கான அனைத்தையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். உன் மனசுல நீ என்ன எதிர்பார்க்குறியோ உனக்கு எது பிடிக்குமோ அது எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே மற்றவங்கெல்லாம் செத்து போற மாதிரியும் தான் மட்டுமே நீண்ட காலம் அழியாம இந்த உலகத்திலே வாழ போற மாதிரி நினைச்சுக்கிட்டு தானே கொஞ்சம் கூட தப்பு செய்ய யோசிக்காம அடுத்தவனுக்கு துன்பத்தை கொடுக்குறாங்க. உனக்கு வேணும்னா மற்றவங்க அப்படி துன்பத்தை கொடுத்துருக்கலாம். நீ ஒருபோதும் யாருக்கும் துன்பத்தை தர நினைக்காதே. உனக்கு நிறைய அறிவு இருக்கு. புத்திசாலித்தனமும் தகுதியும் திறமையும் கொண்ட என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லாத்தையும் நல்லபடியாக நான் அள்ளி கொடுக்குறேன். நீ புத்திசாலியாக இருந்தீனா உன்னை விட்டு போனவங்களை நினச்சி நீ வருத்தப்பட மாட்ட. முட்டாள்கள் மட்டும்தான் தன்னை விட்டுட்டு யாராவது பிரிஞ்சு போனாலும் விலகி போனாலும் ஐயோ போயிட்டாங்களேன்னு நினச்சி தனியாக இருக்கா மாதிரி வருத்தப்படுவாங்க. ஒரு புத்திசாலி தன்னை விட்டு போனவங்களே பார்த்து வருத்தப்படும் அளவுக்கு நல்லா சிறப்பாக வாழ்ந்து காட்டுவாங்க. நீயும் உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்ந்து காட்டு. உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ தேவையில்லாம கண்டதை யோசிச்சு கவலைப்பட்டு நேரத்தை வீணாக்காதே. நீ மகிழ்ச்சியாக இரு, மன நிறைவோட நிம்மதியாக இரு. எதுக்காகவும் வருத்தப்படாத. யாரும்
உன்னை மனச்சோர்வடைய வைக்க நீ அனுமதிக்காதே. உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. உன்னுடைய கடின உழைப்புக்கும் நீ செஞ்ச தியாகத்துக்கும் பலன் இல்லாமல் போகாது என் செல்லமே. உனக்கு உதவி செய்யவும் உன்னை வெற்றி பெற செய்யவும் இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். கடந்த காலத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தீன்னா அது உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் வளர்ச்சியையும் சீர்குலைக்கும். நீ எந்த விதத்திலும் உணர்ச்சி வசப்படாம எல்லா சூழ்நிலைகளையும் உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு நீ அதை சமாளிக்க கற்றுக்கிட்டீன்னா எந்த விஷயமும் உன் வாழ்க்கையில தப்பா நடக்காது. அதிர்ஷ்டத்தை நம்பி அன்போட காத்திருக்கும் உனக்கு அகிலத்தையும் உனக்கானதாக உன் வாழ்க்கையில நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். இந்த உலகத்துல பேரும் புகழும் பெருமையும் நிலையானது நினைக்க வேணாம். உன் வாழ்க்கையும் உன் மகிழ்ச்சியும் தான் நிலையானது. நீ சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க முன்பாக நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு சிரிச்சு காட்டுவது தானே அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனையா இருக்கும். இது நாள் வரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி பார்த்தீனா உன் வாழ்க்கையில நிறைய வெற்றி தோல்வி மகிழ்ச்சி துக்கம்னு எல்லாமே வந்து போயிருக்கும். வந்து போனதை நினைச்சு கவலைப்படாத. இனி வரப்போறது உன் வருங்கால வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கணுன்ற அந்த நினைப்பை உனக்குள்ள வச்சுக்கோ. எப்போ எப்படி நல்லது நடக்கும்னு தெரியாத போதும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நீ நம்பினா அந்த நம்பிக்கைக்கு மிகுந்த சக்தி இருக்குது. நீ நம்பினதுக்கு ஏத்தாற் போல எல்லா விஷயங்களையும் நான் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன்னு செல்லமே. உனக்கு எல்லாமுமாக இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நற்செயல்களை செஞ்சு வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும்னு நினைக்கிற உனக்கு இந்த சாயப்பா வழிகாட்டுறேன். ஒரு விஷயத்தை இழக்காமல் இன்னொன்றை பெறுவதுங்கிறது சாத்தியமே இல்லை. உள்ளே வாங்கும் மூச்சு காற்றை கூட மீண்டும் வெளியே விட்டாதானே நிம்மதியாக உயிர் வாழ முடியும். நம்பிக்கையோட இரு. எல்லாத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். நீ செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதிர்பார்த்த வெற்றியை உன் கைகளில் ஒப்படைப்பதற்கு இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. மோசடி செஞ்சு அடுத்தவனை ஏமாற்றி வெற்றி பெறுவதை விட கௌரவத்தோட தோல்வி அடைவதே மேல். ஒருபோதுமே உன் வாழ்க்கையில நீ நல்லா இருக்கணும் வெற்றி பெறணுன்றதுக்காக யாரையும் கஷ்டப்படுத்த வேணாம். உன் சுமையை எல்லாம் நான் ஏந்தி கொண்டு உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காக காத்துக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து நீ விரும்பும் அனைத்தையும் உன் வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கிறேன். நீ எந்த சூழ்நிலையிலையும் ஆத்திரப்படவோ அவசரப்படவோ வேண்டாம். அன்பாக பொறுமையாக பாசமாக உன்னை சுற்றி இருக்கிறவங்கள நீ கையாளும் போது கண்டிப்பா அது ஏதோ விதத்தில் உனக்கு நன்மையை தருவதாக இருக்கும். நாளைக்கு என்ன நடக்கும்னு உனக்கு தெரியாது தானே. அதனால இன்னைக்கு நடக்கிற விஷயங்களையும் இன்னைக்கு உன்னை சுற்றி இருக்கிற விஷயங்களையும் சரியாக கவனிச்சுக்கோ. அன்பாக பாசமாக அனைவரையும் கையாள கற்றுக்கோ. தப்பு செஞ்சவங்களை மன்னிக்கவும் எல்லாரையும் முழு மனசோட நேசிக்கவும் நீ கற்றுக்கிட்டீன்னா உன்னை பிடிக்காதவங்களை பற்றி யோசிக்க உனக்கு நேரம் இருக்காது. உன்னை நேசிப்பவர்களோட நீ சந்தோஷமாக காலத்தை செலவிடு. நிம்மதியாக வாழணும்னா யார் என்ன செஞ்சாலும் நீ கண்டுக்க வேண்டாம். அதே போல் உன் வாழ்க்கையில் நடக்கிறதையும் அப்படியே ஏற்றுக்கிட்டு வாழ தயாராகு. உன் விருப்பத்தை நிறைவேற்றி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. தப்பு நடந்துச்சுன்னா அந்த தவறுகளை ஏற்றுக்கொள்ளும் தைரியம் உனக்கு இருந்ததுன்னா அதுவே நீ வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கான சரியான வழியாக இருக்கும். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீயும் சரி மற்றவங்களும் சரி எல்லாருமே எப்போதுமே முழுமையாக 100% நல்லவங்களா சரியானவங்களா இருக்க முடியாது. அவ்வப்போது சில தப்பும் தவறுகளும் வாழ்க்கையில் நடக்கத்தானே செய்யும். அதனால நீ எப்படி தப்பு செய்கிறியோ சில தவறுகளை சிந்திக்கிறாயோ அதே போல தான் மற்றவங்களுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவர்களை அப்படியே ஏற்றுக்கிட்டு அவர்களை மதிக்க பழகு. முன்னெல்லாம் நிறைய நேரம் இருக்கும், ஆனால் கையில் காசு பணம் பெருசாக புரளாது. இப்போ எல்லார் கையிலையும் நிறைய காசு பணம் சம்பாதிச்சிடுறாங்க, ஆனால் அதை சந்தோஷமாக செலவழிக்கிறதுக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது.
இப்போ நேரம் இல்லைன்னு ஓடி ஓடி சம்பாதிச்சுக்கிட்டே இருந்தீன்னா நாளைக்கு அந்த பணத்தை பயன்படுத்தலாம் நினைக்கிறப்ப உனக்கு ஆரோக்கியம் இல்லாமல் போயிடும். இந்த நிகழ்காலத்தை நிம்மதியாக வாழணும்னா நல்லா சம்பாதிச்சு அதே நேரத்தில் சந்தோஷத்தை செலவிடுவதற்காகவும் நேரத்தை ஒதுக்கி வாழ்க்கை வாழ முயற்சி செய்.